மீண்டும் சனாதன எதிர்ப்பு பேச்சால் சர்ச்சைக்கு உள்ளாக்கியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். தெலுங்கு தேச முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி அவர்கள் ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது, சனாதன எதிர்ப்பு கொள்கை என்பது எங்களுக்கு ஏற்புடையதல்ல, இது உதயநிதி ஸ்டாலின் தனிப்பட்ட கருத்து, அந்த கருத்துக்காக அவர் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. இது தொடர்பாக ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் உதயநிதி சின்னப்பிள்ளை, அவர் பேசுனதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது, இது மாதிரி அவர் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இப்போ இந்தியாவை காக்கிறதுக்கு நான் வரேன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது, ஆனால் இவங்களுக்குள்ளே கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ பார்த்திங்கன்னா பினராயி விஜயன், கேரளாவில் உள்ள பினராயி விஜயன் ராகுல் காந்தி ஏன் கேரளாவில் கம்யூனிஸ்ட் நிற்கிற இடத்துல வேட்பாளராக நிற்கிறாரு, ஏன் இது பிஜேபி இதை எதுக்குறது தானே, பிஜேபி எல்லாம் வட மாநிலங்களில் எதுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்படி உள்ளுக்குள்ளே முரணாக இவங்களுக்குள்ளே உள்ள கூட்டணிகள் முன்பின் முரணாக பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு வருது. ஐஎன்டிஏ புள்ளி வச்ச கூட்டணி எவ்வளோ தூரம் வெற்றி பெறும், தேர்தலுக்கு முன்னறிக்கே எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, தேர்தல் முடிஞ்சு இவங்களுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத போக போக பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த சனாதன எதிர்ப்பு பேச்சால் உதயநிதிக்கு மீண்டும் ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா தெலுங்கானாவில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கிற ரேவேந்திர ரெட்டி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் இதை தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் அவங்க மாநிலத்து சார்பாக வழக்கு தொடர போகிறாரா, வழக்கு தொடர்ந்தால் என்ன லெவலில் எப்படி இருக்கும், அவர் திமுக கூட்டணி மேலே வழக்கு தொடுப்பாரா அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதெல்லாம் போக போக தான் தெரியும் அப்படிங்கிறத இங்கே ஒரு விடயமாக பதிவு பண்ணுறேன். இது மாதிரி இவங்களுக்குள்ளே உள்ள போட்டியில் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு முழுமையாக காரணம் இல்லாமல் அவங்க தவிக்கிறது நிச்சயமாக தெரியுது. இது போன்ற வீடியோக்களில் உங்களுக்கு தொடர்ந்து போகிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உதயநிதி பேரில் கேஸ் போடுவாரா மாட்டாங்கிறத போக போகிற வரை தான் தெரியும் அப்படிங்கிறது பதிவு பண்ணி நன்றி, வணக்கம்.